டுனாமிஸ் அந்த கிரேக்க பதத்துக்கு டைனமோட், அந்த பவர், அந்த பவர் எப்படிப்பட்ட பவர், அது எத்தகைய பவர். நிச்சயமா அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமானது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட வல்லமை உடையதான் அந்த பவர். அந்த பவர் யார் மூலமா கிடைக்குன்னு சொன்னது பரிசுத்த ஆவியின் மூலமா என்பதையும் அதை நாங்கள் பெற வேண்டும். நாங்கள் அப்படியாக செயல்படும் பொழுதுதான் இந்த வானத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நாங்கள் ஜெயிக்க முடியும். எங்களுக்கு யுத்தம் உண்டு, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, உலகத்தின் பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு துரத்தினங்களோடு நிறுத்தத்தின் அவர்கள் நாங்கள் ஜெயம் எடுக்கணும் என்றால் பரிசுத்த ஆவியா நமக்கு வேண்டும். அந்த ஆவியின் வல்லமை வரங்கள் வேண்டும். அப்படியாக பெற்றுக்கொண்டு நாங்கள் ஜெயித்தோம் என்ற நான் ஜெயித்தேன் என்று சொன்ன பிள்ளைகள் நாங்கள் அப்படியாக இந்த சூழ்நிலையில் ஜெயிப்போம், சத்துருவை ஜெயிப்போம், எதிராக வர்ற எல்லா பிரச்சனையும் ஜெயித்து ஜெயத்தின் பிள்ளைகளாய் நிற்போம், ஜெயத்தோனி எழுப்புவோம், அவருடைய மெல்லிய சத்தத்தை தினம் தினம் கேட்போம். ஆமேன். அதற்குள்ளாய் நாங்கள் வளரும். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் அழகாக கற்றுக் கொடுத்தார்கள். அப்படியே மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள், அவர்களும் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை பெற்றுக் கொள்ளட்டும், பரிசுத்த ஆவியின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளட்டும். இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியை வாஞ்சிக்கட்டும். அவர்களுக்கும் கர்த்தர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல, அவர் எல்லாருக்கும் கொடுக்கிற தகப்பன். அப்படியா கொடுத்து அவர்களை நிரப்பி பயன்படுத்துவார். ஆமேன். சரியா 3 நேரம் 8:32 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்தேன் உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள். என்னோடு இணையுங்கள். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். இதுக்கு முன்னதாக எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இது ஒரு வார்த்தையோடு பகிர்ந்து கொள்வோம்னு சொன்னார்கள். என்னென்று தெரியவில்லை, ஒரு அழைப்பில் கொண்டு வருவோம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. சிஸ்டர் டோலி, பிரைஸ் சிஸ்டர். நீங்க இப்ப இருக்கிறீங்க, நீங்க வார்த்தையை கொடுங்க சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ. உங்களது நல்ல என்ன காரமுள்ளதா இருக்கு. அப்படி அல்ல சிஸ்டர், ஒன்றுதான். அத நாங்க பாத்திரங்களா இருக்கிறோம், இருந்தாலும் நீங்க கொடுக்குற விதம் இன்னும் வல்லமை உள்ளதா இருக்கும். அதுதான் எல்லாமே கர்த்தருடைய கிருபை, அவரே நடத்தி செல்கிறார். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்து கூட கடை செல்வோம். உங்களோடு இணைகிறேன், என்னோடு இணையுங்கள். கர்த்தர் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பாராட்டு எல்லா வேலைகளுக்காக நான் நன்றி செலுத்துறேன். தகப்பனுக்கு தகப்பன் கொடுத்த பாராட்டு இந்த நல்ல தருணத்துக்காக சோசரிக்கிறேன். இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். சங்க வானொலிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான களத்தை எங்களுக்கு தளமாக கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்தி ஜெபித்து நாங்கள் துதித்து வார்த்தைகளாய் கடசுவோம். ஜெபிப்போம். எப்பொழுதும் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இமைப்பொழுதுங்களை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் எங்களை அணைத்துக் கொள்பவரை, சேர்த்து கொண்டவரை, இந்த வேளை இணைத்தீரி அப்பா. எங்களை அன்பினால் நினைத்து வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு வெளிச்சத்துல வெளிச்சம் காண அப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காய் சோஸ்டம் நன்றி ஆண்டு. உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லப்பா. அவ்வளவா இரக்கம் பாராட்டி நெருக்கமான சூழ்நிலை நெருங்கி வந்து அல்லாதே நானோடு கூட இருக்கேன், எனக்கு துணை நிற்கிறேன், நீ கலங்காதே தீயாதே, நானும் தேவன் என்று சொல்லி பலப்படுத்துற அந்த கிருபைக்கா, தட்டி கொடுக்குற அந்த கிருபைக்கா, தைரியப்படுத்துற வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. சோஸ்டம் ஆண்டு. சூழ்நிலை மாறலாம், மனுஷர்கள் மாறலாம் ஆண்டவர், காலங்கள் மாறலாம், ஆனால் நீரோ மாறாதவர். அப்படியாக எங்களோடு மாறாதவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவர். அந்த அன்புக்காய் சோசரிக்கிறேன். இந்த வேளையிலும் அருமையாய் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்க அடையாளுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காய் சோசரிக்கிறேன் கர்த்தாவே. சங்கீத வானொலி இந்த சங்கம் வானொலிக்காய் நன்றி செலுத்துறேன். ஊழிய ஸ்தாபனமான பிள்ளைகளுக்காய் பிற பிள்ளைகளுக்காய் ஓடு இணைந்து ஊழியங்கள் எல்லா ஊழிய தாசர்களுக்காய் அன்பு நேரலுக்காக மறுவழிப்பு கேட்கப்பட அன்பு நேரலுக்காக நன்றி செலுத்தி உங்களை கருத்தில் ஒவ்வொரு பேர் ஒப்புக்கொலை ஜெபிக்கிறேன். அப்பா நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையும் வெளிச்சத்தை ஆசிரியர் வார்த்தை வெளிச்சத்தின் ஆசிரியத்திற்கு கிருபைகளுக்காய் நன்றி. இந்த வெளிச்சத்தின் ஊழியத்தில் இணைந்து ஊழியங்களை செய்த எல்லா ஊழிய தாசர்களுக்காய் நன்றி ஆண்டவர். அப்பா உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரும் கூட இருக்கிறதுக்காய் சோஸ்ருவான் கடந்து வழி நடத்த ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நாளிலும் என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா எவ்வளவு என் மூலமாய் பெருகணும், நான் சிறுகணும் அப்பா.
கற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் அடிமையாடியால மறைத்து நீர் வழிப்படுவீராக. நல்ல கருத்தில் ஒப்பு கொடுத்து சுபங்களும் சுபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நாம் ஒன்றை மையப்பட ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி வார்த்தை விழிச்சதுக்குள்ளாக்கணும் சொல்வோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே உலகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. ஆமென். அப்படியாக பாவங்கள் போக்க நம்மை சாபத்திலிருந்து மீட்க அவர் இறங்கி வந்தார். இறங்கி அவர் வராவிட்டால் நாங்கள் ஏறவே முடியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை காணவே முடியாது. அப்படிப்பட்ட சலாக்கியத்தை, அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்த இந்த தேவனுக்கு சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன், தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். அப்படியா நாங்கள் இந்த நாலு வார்த்தைகளாய் கடந்து செல்வோம். என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசுவது நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். இப்படியாக இந்த நாளும் வாசித்த வார்த்தையில ஒரு பகுதி இப்படியா சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் அங்கு 34ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. ஆகிலும் போர் சேவரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவிலே குத்தினார், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இன்னைக்கு நாங்க தியானிக்க வேண்டிய பகுதியான செந்நீரும் தண்ணீரும் புறப்பட்டது. இந்த செந்நீராகிய ரத்தம், தண்ணீர், இவன் வசனம். இந்த செந்நீரும் தண்ணீரும் புறப்பட்டது. எங்கே புறப்பட்டது? எதிலிருந்து புறப்பட்டதுன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவனுடைய விழாவிலே குத்தினார். அந்த விழாவிலே குத்தும் பொழுது 2 விதமான காரியங்கள் வெளிப்படுகிறது. ஒன்று ரத்தம் வெளிப்படுது, அடுத்தது தண்ணீர் புறப்படுது. இதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் 40 நாள் உபவாசத்திலும் தியானிக்க போறோம். இந்த 40 நாள் 2 கால நாட்கள் கர்த்தருக்கென்ற விசேஷித்த நாட்களாய் இந்த நாட்களை நாங்கள் விசேஷித்தவர்களாய் எண்ணுகிறோம். கர்த்தருக்கென்று விசேஷித்த நாட்கள். இந்த நாட்களில் சிலுவை தந்த அந்த ஆசீர்வாதங்களை, சிலுவையில் என்ன நடந்தது, இந்த கல்வாரி சிலுவை நமக்கு என்ன பாடத்தை இந்த வருஷத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த ரத்தம், இன்றைக்கு ரத்தம் இல்லாவிட்டால் நமக்கு பாவம் மன்னிப்பே இல்லை, மீட்பு இல்லை, விடுதலை இல்லை, வெளிச்சம் இல்லை. இன்னைக்கு நானும் நீங்களும் ஒரு சுதந்திரவாளியாய் சொந்தம் கொண்டாடி அப்பான்று கூப்பிட அழைக்கும் போதெல்லாம் அருகில வந்து நெருக்கமான வேளையில் நெருங்கி வந்து உறவாடி மகளே, மகனே என்று சொல்லி நம்மை அழைக்கவும் அரவணைக்கவும் அந்த கரம் நமக்காக நீட்டப்படுதுன்னு சொன்னா, அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலதான் இறங்கி வந்தார், எனக்காக உங்களுக்காகவும்.
மாம்சம் ரத்தம் செய்த அந்த பாவத்தை அதே மாம்சம் ரத்தம் ஆகிய இந்த மாதிரி குளத்துல மீட்க, அதாவது ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவியலாயிருக்கு. அந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானாக இன்னைக்கு எங்களையும் என்னையும் உங்களை இந்த சங்க வானொலிக்குள்ள சங்கமிக்க வைக்க நிச்சயமாக அவருடைய ரத்தம் தான் எங்களை கழுவினது, எங்களை சுத்திகரித்தது, எங்களை ஒருமுகப்படுத்தி இந்த ஒருமனப்படுத்தினது அவருடைய கிருபை. அப்ப இன்றைக்கு நாங்க இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல வார்த்தையா வருது அந்த தண்ணீரம் வசனம். அதைத்தான் இன்னைக்கு தியானிக்கின்றோம். பாருங்க, எங்கேயோ இல்லாத இவ்வளவு தேசத்துல இருந்தாலும் கர்த்தர் எங்களை ஒருமனப்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய ரத்தத்தினால் எங்களை கழுவின பாத்திரங்களா அவருக்குரிய பங்கா நிக்கும்படியா. இதுதான் ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே பாப்போம் என்று சொன்னா, எங்கே பாப்போம் பவன் அந்த ரத்தத்தை குறிச்சு அங்கே ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ரத்தத்தினால ரத்தம் இல்லாவிட்டங்களுக்கு மீட்பிலே பாவம் மன்னிப்பிலே என்று நான் முதலே சொல்லிவிட்டேன். அப்ப அவருடைய ரத்தத்தினால மீட்பு. அப்ப பாருங்க, இப்படி இருக்க நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். அதே ரோமர் எழுதிய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படினால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது. அவருடைய கீழ்ப்படிதான் அநேகர் நீதிமான்களாக்க. அப்ப எங்களை நீதிமானாக்கினது அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தம் நமக்கு மீட்பை தந்தது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்தது. இப்ப இன்னைக்கு நிச்சயத்தை பெற்ற நானும் நீங்கள் அந்த ஜீவனை கொடுத்தது அந்த ரத்தம். அப்ப ரத்தத்தை எல்லா மாம்சத்துக்கும் உயிராயிருக்கு அந்த ரத்தம். அந்த ரத்தம் இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக நானும் இல்லை நீங்களும் ஐயோ இருளுக்குள்ள எந்திரம். அந்த விழா எலும்புல கொத்தும்போது அந்த விழா எலும்பை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் என்று சொன்ன அந்த விழா எலும்ப ஆதாமினுடைய மனைவி ஏவாள் எடுத்தது விழா எலும்புல. அயர்ந்த நித்திரை உண்டாக்கி தேவன் அவனுக்கு ஒரு துணியை ஏற்படுத்தும் என்று சொல்லி அந்த விழா எலும்பில்தான் என்ன செய்த எடுத்து விழா எலும்பு எடுத்து ஆதாமில் இருந்து அங்கு ஏவாளை உருவாக்கி அது மனவாட்டியை உருவாக்கினது விழா எலும்பு. எல்லாருக்குமே தெரிந்த உண்மை. பாருங்க, உங்களுக்கு வாசிக்கின்றேன். ஆதியாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அங்க 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்க, 21 இருந்து நாங்க வாசிக்கிறோம். ஆதியாம் 21 ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம். அப்பொழுது கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விழா எலும்பொழுது ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனிலிருந்து எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவளின் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். பாத்தீங்களா, வில்லா எலும்பிலிருந்து ஒரு மனவாட்டியை எடுத்தார் ஆதாம். 1ஆம் மாதம் 2ஆம் மாதமா இயேசு கிறிஸ்து அவர் வந்தார். அவர் மனவாட்டியான சபைக்கு அந்த விழா எலும்பில இருந்துதான் அந்த ரத்தத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். இதுதான் சத்தியம், தான் உண்மை. இன்னைக்கு நாங்க வேதத்தை இன்னும் சத்தியத்தையும் அறிய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 சொல்றது, யோவான் 17:7 சொல்றது, 17:17 வசனமே சத்தியம். அப்ப நாங்க சத்தியத்தை அறியத்தான் அது விடுதலை நமக்கு தருது, வெளிச்சத்தை தருகிறது, வெற்றி வாழ்க்கை எட்டு செல்கிறது, நன்மையை பற்றி கொள்ள வைக்கிறது, அக்கினியில இன்னும் நெருப்பு அனலை முட்டுகிறது, அக்கினி சுவாலியாக எண்ணி உங்களை மாற்றுகிறது. அப்ப அந்த ரத்தத்தையும் தண்ணீரையும் கொடுத்து செஞ்சின அந்த விழா எலும்பில குத்தப்பட்டு அது புறப்படும் போது அந்த புறப்பட்டு தான் மனவாட்டியான சபை அங்க ரத்தத்தினால் உண்டான். அந்த மனவாட்டியான சபையில நானும் நீங்கள் தான் இருக்கு. அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கு? ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. வார்த்தையானது அங்கே இருக்க வேண்டும். வார்த்தையானவர் யாரு? யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அதுதான் வார்த்தை. அப்ப வார்த்தையானவர் அங்கே இருக்க வேண்டிய சபை. நீங்க ஒரு சிறிய கதைன்னு சொன்னா, ஒருவர் சபைக்கு என்ன செய்யறன்னு சொன்னா, சபையில சில காரியங்கள்ல அவர் பங்கு கொள்ள முடியாத சூழ்நிலையில அங்கே அவரை என்ன செய்தார்கள் அந்த சபை மக்கள் அவர் வெளியில விட்டுட்டு கதவை அடைத்துட்டு ஆராதித்தார்களாம்.
அப்ப இந்த இவருக்கு சரியான துக்கம் ஆயிட்டதாம் அந்த மனுஷனுக்கு. அப்பா எனக்கு நான் சபையை ஓடி வந்த தாகத்தோடு, ஆனால் உங்களுடைய சமூகத்துல வர முடியவில்லையே, என்னால முடியலையே, இந்த நாளை தந்திருக்கிறீரே, என்னை அழைச்சிருக்க மீண்டுமா என்னுடைய அவிக்கு ஜீவத்தை உயிர்ப்பிச்சிருக்கிறீர் என்று சொல்லி அந்த இடத்திலேயே முழங்கால் படியிட்டு அவர் அந்த சபையின் உள்ளே நுழைய முடியாத கதவை அடைத்து விட்டார்கள். அதனால வாசல் படியில இருந்து அள்ளோள் என்று அழுதாராம். ஒரு சிறிய நேரம் அப்பா ஓடி அள்ளண்டு அழுது அவரோடு உருவப்படும் வேளையில அப்ப பார்த்த கண்ணுக்கு அப்பொழுதுதான் ஆவியானவருடைய சத்தம் கேட்டுதான். அப்பொழுது அவரோட தரிசனத்துக்காங்க அப்படின்னு சொன்னா, அங்கே பக்கத்துல ஏசப்பாவும் அழுது கொண்டு ஏசப்பாவும் அழுது கொண்டிருக்கிறார். அப்ப ஏசப்பா அழுது கொண்டிருக்க இவர் காண்கிருக்க இவருடனே கேட்கிறாராம், அப்பா ஏசப்பா நீங்க ஏன் அழுகுறீங்க? ஏன் ஏசப்பா நீங்க அழுகுறீங்கன்னு கேட்க, அப்பா சொன்னாராம், நீ அழுகிறேன்னு கேட்க, சபைக்குள்ள போகவே முடியல, நான் அதனால அழுகிறேன், கதவை அடைத்து விட்டார். அப்பா இசப்பா சொன்னாரா, நானும் சபைக்குள்ள இல்ல, அதனால கதவை அடைச்சு விட்டார்கள், என்னை அடைச்சு விட்டு உலக காரியத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்தி விட்டு அவர்கள் ஆராதிச்சு கொண்டிருக்கிறார்கள், நானும் அழகிறேன். ஏனென்று சொன்ன என்ன வெளியேறப்பட்ட ரத்தத்தை நான் சிந்தினேன் சபைக்கு. நான் வார்த்தை என்ன விட்டுட்டு என்னத்தையோ எல்லாம் கொண்டு வந்து சபைக்குள்ளே போட்டு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், நானும் வழியில தான் நிக்கிறேனே, உன்னை போல நானும் அழுகிறேனே என்று சொன்னார். அப்பத்தான் அப்பா அவன மகனை அரவணைச்சு, நீ அழாத, என்னையே சபையை விட்டு வெளியில அனுப்பி வச்சிருக்கிறார்கள், உன்னை எப்படி அவளை அழைப்பார்கள்? இன்னைக்கு சற்று தியானிக்க வேண்டியதா இருக்கு. உங்கள் சபைகள் எப்படிப்பட்ட வார்த்தையோடு இருக்கிறது? அந்த ரத்தத்தினால், சொந்த ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை அவரை மகிமைப்படுத்துகிறதா? இல்லை, பெருமையின் ஆவி உள்ளே நுழைந்து இந்த ஆட்டுக்குட்டியோட தோலை போர்த்து கொண்டு ஓநாய்கள் சபைகளுக்குள்ள நுழைந்து சபையை பீறி போடுகிறதா? சற்று நிச்சயமாக ஆவிக்குரிய ஜீவியத்துல நாங்க வளர்கிறோமா? சபைக்குள்ளாய் வார்த்தைக்குள்ளாய் வளருகிறோமா? ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ந்திருக்கிறதா? சற்று நாங்கள் அந்த சபை அப்படியாக உங்களை வளர்க்கிறதா என்பதை நிச்சயமாக நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. இன்றைய நாட்கள் பொல்லாதவளாய் இருக்கிறது. காலத்தை நாங்கள் கத்தருக்கென்று பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக விழிப்பா இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு உலக காரியங்கள் சபைக்குள்ளே நுழைந்து தேவனை வெளியே விட்டு தங்களுடைய பெருமையின் ஆவிகள் அங்கே நுழைந்து, உசியா போன்ற பெருமையின் ராஜாக்கள் நுழைந்து அசாரி ஒழித்து செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கத்தர் அடிப்பார், கத்தர் நியாயம் தீர்ப்பார், கத்தரும் அழுவார், எசப்பாவும் அழுவார் வழியிலே. அப்படியாக அழுகிற சபையா இல்லாதபடிக்கு அவர் அங்கே நீங்க அவரை எங்கள் நடுவில் உலாவி அவர் எங்கள் தேவனாய் நாங்கள் அவர் ஜனமாய் இருக்கிற சபையாய் நாங்கள் வாழ வேண்டும். இதுதான் சபைக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார், மீட்டார் மணவாளன் மணவாட்டியான சொல். அப்ப அங்கே முதலாம் ஆதாம் என்ன செய்யற, அந்த ஆதாம் என்று எடுக்கப்பட்டது விழா எலும்பிலிருந்து எழுபட அந்த மணவாட்டியான சபை. அங்கே 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து வந்தார், அந்த பாவங்களை போக்கி அங்கே வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால், தன் சொந்த ரத்தத்தினால் சபையை உருவாக்கி அந்த சபை இன்னைக்கு அவரை மகிமைப்படுத்துற சபையாக இன்னைக்கு ரட்சிப்பு அடைந்த பிள்ளைகளை அன்னுதினமும் சபையில என்ன செய்தார்கள்? சேர்த்து கொள்ளப்பட்டார்களாம். அப்ப சொன்னபடிக்கு நாங்க வாசிக்கின்றோம். அப்ப சபை பெருகியது. முதலாவது வசனம் விருத்தி அடைந்தது. அப்போ சொன்னபடிக்கையில சபை பெரியது, சீசுத்துவம் பெருவியது. அடுத்து என்ன நடந்த அடையாளங்கள் வல்லமையா நடந்தது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? ஆவியான அங்கே இருந்தார், வசனங்கள் விருத்தி அடைந்தது, வல்லமையாய் செயல்பட்டது. சபையில யானங்கள் என்ன செய்ய, ரட்சிப்பை கண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ரத்தத்தினால் கழுவப்பட்டு உடன்படிக்கை உறவில இணைக்கப்பட்டு அங்கே ஒருமுகப்பட்டு ஒருமனப்படுத்தப்பட்டார்கள். சபை வளர்ச்சிக்கு என்ன இருந்தது? தன்னுடைய வல்லமை வெளிப்பட்டது, வசனம் வெளிப்பட்டது, உறவு நிலைத்திருக்கப்பட்டது, அந்த ஐக்கிய உறவு அங்கே காணப்பட்டது. ஆதி திருச்சபையில் இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் இந்த பண்பு இருக்க வேண்டும். அப்பதான் சபை வளர்ச்சியை நம்ம காண முடியும். சபை இன்றைக்கு வளரையில, சபையில் இன்றைக்கு சில குறைவுகள் இருந்தா நிச்சயமாக சரத்திரி அது குறைவா இருக்க வேண்டும். ஏன்னா நாங்கதான் சபை, நாங்கதான் இங்கே 2 3 ஒருமனப்பட்டு
எங்கே கூடுக அவர்களோட என்னுடைய நாமத்தினாலே கூடும் இடத்துல நான் அங்கே இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதித்தேன். நான் அங்கே வாசம் பண்ணும் என்று சொல்லுகிறேன். பூமியில இருவர் ஒருமனப்பட்டதை அதனுடைய நாமத்தினால கேட்டாங்க. அப்ப இருவர் மூவரும் உண்டாக்குறதான சபை. 4 சுவர்களால் அடைத்தது அது சபை அல்ல, வெறும் கல்லு சபை அல்ல. அப்படி நாங்க அவருடைய நாமத்தினால கூட வேண்டும். இப்படி கூட வேண்டும். பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவங்க ஆவிக்குரிய ஜீவியம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு படியில வளர்ச்சிக்குள்ள கொண்டு வரணும். ரட்சிப்பை காண வேண்டும். அந்த சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய ஆழத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு ஞானம் அடைந்து ஸ்நானம் பண்ண வேண்டும். நாங்கள் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து நீதிமாங்க கூடுற சபையா நாங்கள் வளர்ச்சி காண வேண்டும். அடுத்தபடி ஆவிக்குரிய வளர்ச்சியை நாங்கள் காண வேண்டும். அப்ப இந்த மணவாட்டியின் சபை இன்னைக்கு மணவாளன் வரப்போற இப்படிப்பட்ட ஆயத்தத்துக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு மாதமும் விருந்து பந்தி ஆயத்தப்படுவோம். அவருடைய மரணத்தை நிறைவு கூறும். எங்களுக்கு அசைத உடன்படிக்கை உறவை நினைவு கூறுகிறோம். அந்த உறவில நாங்க கலந்து கொள்கிறோம். அங்கே புதுப்பிக்கிறோம் உறவில. அவருடைய சரீரம் நமக்கு கிழிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டது என்று சொல்லி நாங்க நினைவு கூறுகிறோம். அந்த உண்மையான நினைவு கூறுதலை நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி அங்கே வார்த்தை சொல்லுகிறதல்ல. அப்ப நம்மை நாம் நிதானித்து அறிந்து நாங்கள் அவருக்குள்ள அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட நாங்கள் இந்த உறவில் இன்றும் நிலைத்திருக்கத்தக்கதா அப்படிப்பட்ட அபிஷேகத்துக்கு நாங்கள் நடத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இங்க பாவமா இருந்தா அப்ப இந்த ரத்தத்தினால் ஆகிய அந்த சபையை கட்டினவர் அந்த ஜீவ தண்ணீர் அங்க நதியாய் பாய வேண்டும். இந்த தண்ணீர வசனம் அங்கே தாகத்துக்கு தண்ணி தான் சொல்லி அங்கே யோவானின் சுவிசேஷத்துல நாங்க பாப்பமா இருந்தா சமாரிய பெண்ணுக்கு அந்த தண்ணீரை கொடுக்கிறார். அவரே கேட்கிறார். அவர் சொல்லுகிறார் யோவான் 4:14 சொல்லுகிறார் என்றால், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, பாருங்க யோவான் 4:14 வாசிக்கின்றேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமா ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கோ, அவர் கொடுக்கிற தண்ணீர் அர்த்தம் ஆவியானவர் அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது, நாங்கள் தாகத்தோடு குடிக்கும் பொழுது அது என்ன செய்து எங்களுக்குள்ள அது மறுபடியும் தாகம் உண்டாகாது. அது அவங்களுக்குள்ளே அது என்ன செய்யுது, ஜீவன் நதியா ஊற்றெடுக்கிற அந்த நதி அந்த நித்திய ஜீவகாலமா நித்திய ஜீவனை தர வேண்டும் வாக்கு கொடுத்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம நடத்துகிறது அவரோட வருகைக்குள்ள எடுத்து. அது மாத்திரமில்ல, அங்க வெளிப்படுத்த சுவிசேஷம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுவது அங்கே பரிசுத்தவான்கள் எதனால ஜெயித்தார்கள் சொன்னார், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த சமாரிய பெண்ணுக்கு அந்த மீண்டும் தண்ணீரை தாகம் எடுக்காதபடிக்கு அந்த ஜீவதனை தர வேண்டும் என்று அவள் அந்த தண்ணீரை பெற்றுக்கொண்டு நான் பெற்றுக்கொண்டு குடித்தது மாத்திரமல்ல, அவள் மற்ற ஊராருக்கும் போய் சொல்லி அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தை கற்றுக்கணும். அவளுடைய நதி அங்கே பாயுது, ஊற்றெடுக்குது, நீரூற்றாய் மாறுது. ஊற்று ஜீவகாலம் மட்டும் அது ஊறுகிற நீரூற்றா அங்கே அவள் தான் குடிச்ச மட்டும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினாள். சுவிசேஷத்தை அறிவிச்சாள். அங்கே ஊராரே கூடி வந்தார்கள். அதை நீங்க யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா அவள் போய் சொல்லுகிறாள். அங்கே 40ஆம் வசனம் சமாரிய அவரிடத்துல வந்து தங்களிடத்துல தங்க வேண்டும் என்றும் அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்படியாக அந்த ஊர் ஜனம் முழுக்க அவரிடத்துல என்ன செய்ய ஓடி வந்தார்கள். அப்ப எப்படி பெருக்கெடுத்தது பார்த்தேன் ஊற்றண்டைக்கு. என்னாலும் உங்களாலும் உங்கள் சபைகளுக்குள்ள ஒவ்வொரு ஆத்மாவா நாங்கள் அனுதினமும் கொண்டு சேர்க்கணும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கு நாங்க இந்த வசனத்தை சொல்லணும். ஜீவன் நதி ஊற்றெடுக்கணும். ஊற்றெடுக்கும் போது உங்களுடைய இறுதிய நிறைவினால் வாய் பேசும். அங்கே வாய் பேசும், இந்த வார்த்தையை பேசும், இந்த நதி தண்ணீரை பேசும், இந்த வார்த்தையை பேசும், வல்லமை உள்ள வார்த்தையை பேசும். நீங்க சொல்ல சொல்ல இயேசு அன்பாயிருக்க சொல்ல அங்கே அன்பு ஊற்றெடுக்கும். அது நதியாய் பாயும். அந்த நதி பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டா, மச்சங்கள் தோன்றும். அப்படியாக அந்த மச்சங்கள் ஆகிய ரட்சிப்பு ஜனங்களுக்குள்ள உண்டாகும். ஜனங்கள் அனுதினமும் மனம் திரும்பப்பட்டு சபையில சேர்த்துக் கொள்ளப்படுவார். இதைத்தான் தகப்பனின் இடத்தில் உங்களிடத்திலும் எதிர்பார்க்க
இந்த சமாரிய பெண் ஓடி போய் தான் பெற்ற தண்ணீரை மற்றவளுக்கும் பருகும்படியா அவளுக்குள்ள ஊற்றெடுத்தது அல்லவா? அவளும் இந்த ஊராரை கொண்டு வந்ததில்ல. அதே போல அங்கே பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்தார்கள் சத்துருவ. அதே போல நாங்களும் எங்களுக்கு எதிராக வர சத்துருக்கள் திட்டங்கள் சூழ்ச்சிகள் எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த வார்த்தையினால அவருடைய ரத்தத்தை தெளித்து இயேசு ரத்தம் ஜெயம்னால சத்துரு ஓடிப்போம் அவருடைய நாமத்தினால சொல்லும் பொழுது இயேசுவின் நாமத்தை இயேசு ரத்தம் தெளிக்கிறேன் வீடு வள வாய்க்காலா என் வீட்டில வாதை அணுகுவதில்லை என் வீட்டில் வேதனை பெருகுவதில்லை கண்ணீர் இல்ல கவலை இல்ல இயேசுவின் நாமத்தில் எல்லாம் விலகி போவதாக அவருடைய ரத்தத்தை தெளித்து நாங்க செபிக்கும் பொழுது ஜெயம் எடுக்க முடியும் அவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணி விசுவாசத்துல நாங்க அணிக்கும் பொழுது அந்த காரியங்கள் இந்த கர்த்தர் விடுதலையாக்கி வெளிச்சத்துக்கள் அந்த பரிசுத்தவான்கள் அன்று ஜெயித்தார்கள் இன்று நாமும் ஜெயித்து கொண்டோம் என்று சொன்ன வார்த்தை வல்லமில்ல ஜீவன் உள்ளது அதுதான் அங்கே புறப்பட்டது அந்த விழா எலும்பில குத்தப்பட்டது அது அங்கே ரத்தம் தண்ணீரும் அப்ப எங்களுக்கு எதையெல்லாம் சம்பாதிச்சது பாத்தீங்களா இன்னைக்கு ரத்தத்தை தந்து எங்களுக்கு மீட்படைய செய்யற ஐயோ சாப காணியாட்சிக்கு தூரம் புறம்பா இருந்தோம் நாங்க ஒரு புறஜாதிய எங்களுக்கும் அவருக்கும் எட்டாத உயரம் அப்படிப்பட்ட எட்டாத உயரத்துல இருந்து எங்களை பூமி கடியாந்திரத்திலிருந்து தூக்கி எடுத்து எங்களை தெரிந்து கொண்டு தாயங்கள் தோன்று முன்னே முன்குறித்து பேர் சொல்லி அழைத்து எங்களை இன்றைக்கும் இந்த சமூகத்தை நிற்க வச்சுக்கணும்னு சொன்னா அவருடைய ரத்தம் தண்ணீர் அவருடைய வார்த்தையில நாங்க அவருடைய எங்களை கழுவாட்ட நாங்க நீதிமான் இல்லை இன்றைக்கும் நாங்கள் அவருடைய ரத்தத்தால் இன்னும் கழுவப்பட்டு இன்னும் நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தமாகுங்கள் என்று சொல்லி பரிசுத்தமான இன்னும் பரிசுத்தமாட்டும் அக்கிரமசுரன் இன்னும் அநியாயசுரன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் நான் வரப்போறேன்னு சொல்றேன் அந்த வருகைக்கு எதிர்கொண்டு சொல்ற மனவாட்டியாய் நாங்க ஆயத்தப்படுவோமா அவரோட ரத்தம் தண்ணீரோட விழா எலும்பில அழிந்து புறப்பட்டதை குத்தும் போது வீட்டியால நமக்காக அவர் கொடுத்தார் அந்த கொடுத்த வெளியேற பெற்ற ரத்தத்தை தண்ணீராவித வசனம் அந்த வெளியேற பெற்ற அழியாத இந்த வார்த்தையை அழிந்து போற உதடுகளால் சொல்ல வைத்திருக்கிறாரே அழியாத அவருடைய வல்லமை வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள் இன்னைக்கு நம்மோடு பேசுகின்றதே அந்த ஜீவனுள்ள வார்த்தையை பெற்றோருக்கு சொல்லுவோம் இந்த நாட்கள் பொருளாளருக்கு அத்து மறுபடியும் பெருக்குவோம் என்று சொன்னார் அவர் சம்பாதித்த சிலுவையில பெரிய ஆசீர்வாதம் அது வெளியேற பெற்றது எந்த பதவியாலுமோ அந்தஸ்தினாலுமோ எல்லா பட்டத்தினாலுமோ அதை பெற்றுக்கொள்ள முடியாது இது மனுஷனால கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட வெளியேறப்பெற்ற ரத்தம் அந்த வெளியேறப்பெற்ற வார்த்தை இன்றைக்கும் நமக்கு எந்த நோக்கத்தோடு அவர் அனுப்புறாரு அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கிரிய செய்து அது நமக்குள்ள ஜீவ காலமா நீரூற்றாய் அதாவது ஊற்றெடுக்கிற ஜீவ காலமா ஜீவனுள்ள நாள் எல்லாம் அது ஊற்றெடுத்து நதியாய் பாயிறது நம்ம மற்றவர்களுக்கு சொல்லும் போது அந்த நதி பாயிறதை நாங்க உணரலாம் அது கிரிய செய்யறதை நாங்க அறியலாம் அப்படிப்பட்ட நதியானது பாயும்படியா இந்த ரத்தத்தின் தண்ணீரை எப்பொழுதும் பாருங்க நாங்கள் இன்னும் அவருக்குள்ளே பரிசுத்தமாவோம் கல்வாரி சிலுவையில இன்னைக்கு 2ஆம் நாள் அவருடைய இந்த 40 வாசத்துல நாங்கள் இணைந்திருக்கிறோம் அவருடைய சிலுவை சம்பாதிச்ச அந்த ஆசீர்வாதங்களை தியானிப்போம் இந்த ரத்தம் நமக்கு உயிராயிருக்கிறது ரத்தம் இன்றைக்கு மீட்பு தந்திருக்கிறது பாவம் மன்னிப்பு தந்து விடுதலை வெளிச்சத்தை தந்திருக்கிறது எங்களை உரிமையாக்கி இருக்கிறது உருவாக்கி இருக்கிறது அவருக்குள்ளே நம்மை வலுப்படுத்தி இருக்கிறது பலத்தை கொடுத்து அங்கே எங்களுடைய பலவீனங்கள் நீக்கி இருக்கிறது எங்களுக்கு எதிர்மறையாத காரியங்களை உடைத்தறிந்து அவருக்குள்ளாய் வெற்றி சிறக்கவும் வெற்றி எடுக்கவும் வார்த்தையை கொடுத்திருக்கிறது அந்த வார்த்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு இன்னும் நெருங்கி உறவாடுவோம் கர்த்தநாமம் மகிமைப்படுவதா ஜெபிப்போமா கேட்ட வார்த்தைக்கு ஆமென் சோஸ்ரம் ஆண்டவர் நன்றி ஆண்டவர் இதனால இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே அப்பா உம்முடைய விழா எலும்பிலிருந்து அப்பா குத்தும் போது எட்டினால புறப்பட்ட அந்த ரத்தமும் தண்ணீரும் இன்னைக்கு ஆண்டவரே நம்மோடு இருக்கிறது நமக்குள்ள இருக்கிற ரத்தத்தால் கழுவப்பட்ட பாத்திரங்களாய் அப்பா அவருடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்குள்ள இருந்து அதை நீர் ஊற்றாய் புறப்பட்டு மற்றவர்களுக்கு அதை சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கிறத நாங்க காண்கிறோம் அப்பா இவ்வளவு பெரிய வெளியேற பெற்ற ரத்தமையா வெளியேற பெற்ற வார்த்தையா அழிந்து போற இந்த உதடுகளால
உச்சரிக்க வைத்திருக்கிறீரே அப்பா. அவ்வளவு பெரிய கிருபையை தந்து அந்த கிருபைக்காய் நன்றி. நீர் அன்று கல்வாரி சிந்தின அந்த ரத்தம் தண்ணி என்று நம்மோடு பேசிக்கொண்டு நமக்குள்ள உறவாடி கொண்டிருக்கிற ரத்தத்தில் அது ரத்தமாக மாற்றி உயிருள்ள ஜீவனுள்ள தேசத்துல ஜீவனுள்ள தொகையில நம்ம வைத்து பராமரித்து பாதுகாக்குறியப்பா. அந்த மகாபெரிய சலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துறேன் கத்தா. உளவே தகுதியில்லாத எங்களுக்கு நீ கிருபையாய் தந்தீர். சோஸ்திரம் ஆண்டவர். அப்பா நல்ல கருவார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். அந்த பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாட்சியின் வசனம் ஜெயித்தது போல இன்னைக்கு ஜெயித்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு சிறுவையில சம்பாதித்து தந்த இந்த வெளியேறப்பெற்ற ரத்தத்துக்கு சாட்சி வசனத்துக்கு நன்றி செலுத்துற ஆண்டவர். அப்படியாக நாங்க ஜெயித்து ஜெயம் எடுக்க கிருபை செய்யுங்க. கேட்டு அடியாயாக ஒவ்வொருத்தரையும் அடியாளையும் முடக்கிறத தருகிறோம். அப்படியாக நாங்கள் உலகத்தில் உள்ள எல்லா சவால்களையும் எதிரி சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் எல்லா சொத்தின் திட்டங்களையும் முறியடித்து உங்களுடைய மனவாட்டியா எதிர்கொண்டு செல்ல அந்த மனவாட்டியான சபை உங்களுடைய விழாயிலும் இருந்து உருவாக்கினீர். அந்த விழாயிலும் இருந்து சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால் சபையை சம்பாதித்தீர், எங்களை சம்பாதித்தீர். அதுக்காய் நன்றி. நல்ல கருத்தில் எங்களை தாழ்த்துறோம். ரத்த கோட்டைக்கு வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் என்றும் பாதுகாக்கிறீரே அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபங்களுக்கும் ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.